வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 21. சந்திரிகாவின் வீட்டின் முன் வந்து கார் நின்றது. நீங்களும் வர்றீங்களா? கார் கதவில் கை வைத்தபடி அவனை திரும்பி பார்த்த அவள் வினவ, ஏன் வரவேண்டாமா? இது என் தங்கமா? அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சீட் பெல்ட்டை விடுவித்தபடி பதில் கூறினான் அவன். அதுதானே, தங்கச்சின்னா அப்படியே உருகிடுவாரு. அவள் முணுமுணுத்தது தெளிவாகவே அவன் காதில் விழுந்தது. என்னடி, என் தங்கச்சி கூட போட்டி போடுறியா? அவளது முழங்கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவனின் குரல் சற்று கடினமாக வந்தது. ஐயா சாமி, உங்க தங்கச்சி கூட போட்டி போட்டு நான் என்ன பண்ணட்டும்? கையை விடுறீங்களா? ஏற்கனவே பாதி கையை உடைச்சாச்சு. வாய் அப்படி கூறினாலும் விழிகள் அப்பட்டமாய் பிரதிபலித்தது. உன் தங்கச்சியின் மேல் எனக்கு பொறாமைதான் என்று. அவள் விழிகளை பார்த்தபடியே கரத்தை விடுவித்தவன், நான் அப்படித்தான், தங்கச்சின்னா உருகத்தான் செய்வேன். பொறாமைப்படாம எங்க உறவை அப்படியே ஏத்துக்கிறது தான் உனக்கு நல்லது என்றான் அழுத்தமாக. இல்ல, எனக்கு புரியல. உங்க உறவை அப்படியே ஏத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அவங்க என்னுடைய அண்ணி, என் அண்ணனுடைய மனைவி, அது மட்டும்தான். இதையெல்லாம் உங்களுக்கு வரப்போற பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்க. என்னவோ கட்டின பொண்டாட்டி மாதிரி அதட்டுறாரு. அவனிடம் சிடுசிடுத்தவள் காரை விட்டு இறங்கினாள். கொழுப்பு, உடம்பு முழுக்க கொழுப்பு. முணுமுணுத்தபடியே அவனும் காரை விட்டு இறங்கி நடந்தான். அண்ணா! ஹாலில் அமர்ந்திருந்த சுமத்ரா நரசிம்மனை கண்டவுடன் ஓடி வந்து அணைத்து கொண்டாள். ஆரம்பிச்சிட்டாங்க, இனி பாசமழை பொழிய போகுது. உதட்டை சுளித்தபடி நிமிர சாவகாசமாய் நடந்து வந்து கொண்டிருந்தான் கவின். இவங்க மட்டும்தான் பொழிவாங்களா? எனக்கும் அண்ணன் இருக்கிறான். முகமலர ஓடிச் சென்று கவினை கட்டிக்கொண்டாள் சந்திரிகா. அண்ணா, எப்படி இருக்க? தன்னை அணைத்த தங்கையை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தான் அவன். பின்னே இரண்டும் எலியையும் பூனையையும் விடவும் மோசமாக சண்டை போட்டுக் கொள்வார்கள். இவர்களது சண்டையை தாங்க முடியாமல் தான் கவினை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைத்தார் மார்த்தாண்டம். வீட்டில் இருந்து விட்டால் போதும், கத்தியும் அறிவாலும் பறக்காது, ஒன்றுதான் குறை. அந்தளவிற்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட தங்கை இப்பொழுது பாசத்துடன் வந்து அணைத்தால் அவன் வித்தியாசமாக பார்க்காமல் என்ன செய்வான்? இவ்வளவு வருடங்கள் வெளிநாட்டில் இருந்து விட்டு வந்தபோது கூட இப்படி பாசத்துடன் ஓடி வந்து அணைத்தது இல்லை. எனவே, சந்திரிகா, ஆர் யூ ஓகே என்று வினவி வைத்தான். நரசிம்மனைப் போல கூந்தல் ஒதுக்கி பாசத்துடன் நெற்றியில் முத்தமிட்டு கொஞ்சுவான் என்று பார்த்தால் முகத்தில் பீதி கிளம்ப ஆர் யூ ஓகே என்று கேட்கிறான். சே, நீ எல்லாம் ஒரு அண்ணனடா. அங்கே பாரு அவங்க எப்படி கொஞ்சுறாங்கன்னு. நீ என்னடானா ஆர் யூ ஓகேன்னு கேட்டு வைக்கிறா? ஓ, இதையெல்லாம் சொன்னால் தானேடி தெரியும். இப்ப பாரு ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸை. காலரை தூக்கி விட்டு கொண்டவன், என் செல்லம், எப்படிடா இருக்க? ரொம்பவும் மெலிஞ்சு கருத்து போயிட்ட போலவே. வராத பாசத்தை இழுத்து வைத்து அவன் கொஞ்ச, அதற்குள் தங்கையுடன் இவர்கள் அருகே நெருங்கிவிட்ட நரசிம்மன் இருவரையும் பார்த்து நக்கலாய் சிரித்தான். மாப்பிள்ளை, வரலைன்னா விட வேண்டியதுதானே. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, உங்க தங்கச்சி மெலிஞ்சா இருக்கிறா. கவினிடம் கேள்வி கேட்டவனின் பார்வை அவள் மேனியைத்தான் யாரும் அறியாமல் மொய்த்து வைத்தது. சந்திரிகா சற்று பூசிய உடல்வாகுதான். மெல்லிய முல்லைக்கொடி போன்ற தேகமெல்லாம் இல்லை. அதை வைத்துத்தான் கிண்டலடித்தான். அதென்னவோ சரிதான், பூசணிக்கா. சென்னை போய் கண்டதை தின்னு இன்னும் உடம்பை ஏத்தி வச்சிருக்கிறான். போட்டுக்கொண்டிருந்த பாசமலர் வேஷத்தை மறந்தவனாய் பொத்தென்று தங்கையின் மானத்தை போட்டு உடைத்தான் கவின். டேய், நான் உனக்கு பூசணிக்காயா? ஏதோ கொஞ்சம் உடம்பு பூசின மாதிரி இருக்குது, ஒத்துக்கிறேன். அதுக்காக ஓவரா பில்டப் கொடுக்காதே. நீயும் தான் மலைமாடு மாதிரி வளர்ந்திருக்கிற. நான் ஏதாச்சும் சொல்றேனா? யாரடி மலைமாடு? நீதான். இருவரும் சண்டையை ஆரம்பித்துவிட சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அண்ணனும் தங்கையும். ஐயோ, வந்தவுடனே ஆரம்பிச்சாச்சாம். இதுக்குத்தான் யாராவது ஒருத்தரை பிரிச்சே வச்சிருக்கிறது. சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் சண்டை போடாம இருக்கிறீங்களா? திட்டியபடியே அவ்விடம் வந்த மார்த்தாண்டம் நரசிம்மனை கண்டுவிட்டு அவசரமாய் வரவேற்றார். வாங்க மாப்பிள்ளை, உங்களை வெளியில நிற்க வச்சுட்டுதான் இவங்க வாயடிச்சிட்டு இருந்தாங்களா? மாப்பிள்ளையா? சந்திரிகா முணுமுணுக்கா. நம்ம மருமகளோட அண்ணன். எப்படி பார்த்தாலும் மாப்பிள்ளை முறைதானே வருது. மார்த்தாண்டம் விளக்கம் கூற நரசிம்மனின் முகமோ ஒளிர்ந்தது. சரிதான் மாமா, வாங்க உள்ளே போய் பேசுவோம். சந்திரிகாவை ஓரக்கண்ணால் நோக்கி கண்ணடித்தவன் தங்கையுடன் உள்ளே நுழைந்தான். அப்புறம் மாப்பிள்ளை, தொழிலெல்லாம் எப்படி போகுது? அவர் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க அண்ணனுக்கு காஃபி எடுத்து வருவதற்காக சமையலறைக்குள் நுழைந்தாள் சுமத்ரா. பயண அலுப்பு கசகசவென்று இருக்க தனது அறைக்கு சென்று ஒரு குளியலை போட விருப்பம் சந்திரிகாவிற்கு. ஆனால் இவன் இருப்பதால் மேலே செல்லாமல் அங்கேயே தேங்கி நின்றாள். நைட் ஆகிடுச்சு, டின்னர் முடிச்சுட்டு கிளம்பலாம் மாப்பிள்ளை. மார்த்தாண்டம் உபசரிக்க, இல்லைங்க, அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்திரிகாவை டிராப் பண்ணத்தான் வந்தேன். சுமிக்குட்டியையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதுதான் எட்டி பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். அவன் விளக்கம் கூறிக்கொண்டிருக்கும் போதே கையில் காஃபி ட்ரேயுடன் வந்தாள் சுமத்ரா. டிஃபன் ரெடி பண்றேன், சாப்பிடலாம் அண்ணா.
வேண்டாம்மா, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். காஃபியை எடுத்துக்கொண்டான் அவன். அண்ணி, புது ஜாப் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சுதா? சுமத்ரா வினவ, சந்திரிகாவின் பார்வை நரசிம்மனின் மேல் படிந்தது. அவனும் காஃபியை குடித்தபடி விழிகளை உயர்த்தி அவளைத்தான் பார்த்தான். அதை ஏன் கேட்கிறீங்க அண்ணி? எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஒரே போரிங். பிடிக்கலைனா விட வேண்டியதுதானே, அப்படி எதுக்கு மெனக்கிட்டு வேலை செய்யறீங்க? நானும் அந்த ஐடியால தான் இருக்கிறேன். பேசாம ஜாபை ரிசைன் பண்ணிடலாமான்னு. ஓரக்கண்ணால் அவள் பார்வை நரசிம்மனை மொய்க்க, அவனும் பொறுமையாக காஃபியை குடித்து முடித்துவிட்டு நிமிர்ந்து அமர்ந்தான். நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஜாபை ரிசைன் பண்ண முடியாது சந்திரிகா. எந்த கம்பெனியா இருந்தாலும் இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணியே ஆகணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. சோ அந்த ஐடியா இருந்தா அழிச்சிடுங்க. மறைமுகமாக அவன் பதிலளித்தான். ஓ, இதுல அப்படி வேற இருக்குதா? நீ ஏன்மா இப்படி போய் மாட்டின? பேசாம நம்ம கடை எதையாவது கவனிச்சுட்டு இங்கேயே இருந்திருக்கலாம். மார்த்தாண்டம் இடையிட்டார். எனக்கு மட்டும் ஆசையா என்ன இப்படி போய் மாட்டணும்னு? அசட்டையாக உதட்டை சுளித்ததில் அவன் பார்வை ஒரு கணம் அங்கு தேங்கி திரும்பியது. எல்லாம் நீ இழுத்துக்கிட்ட வேலைதான். உன்னை யார் இப்ப வேலைக்கு போக சொன்னது? நீதான் போயே தீருவேன், அதுவும் சென்னைக்கு தான் போவேன்னு பிடிவாதமா நின்ன. கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய அவளது அன்னை பேசியபடியே உள்ளே நுழைந்தார். வாங்க சுமத்ரா, வேலையாளுங்களை டிஃபன் ரெடி பண்ண சொல்லு. உன் அண்ணன் சாப்பிட்டுட்டு போகட்டும். இல்லங்க, அம்மா அங்க வெயிட் பண்ணுவாங்க. காஃபி குடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். அனைவரிடமும் விடைபெற்று எழுந்தவனின் பார்வை யாரும் அறியாமல் சந்திரிகாவிடம் தலையசைப்பில் விடைபெற்றது. அடுத்த நாள் அதிகாலையிலேயே 2 குடும்பமும் பொங்கல் வைக்க குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பியது. தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கும் ஒரு கிராமம்தான் மார்த்தாண்டத்தின் பூர்வீகம். இவரது தந்தை காலம் வரை குடும்பம் அங்கேதான் இருந்தது. இவர் தலையெடுக்க ஆரம்பித்த பிறகுதான் தொழில் மெல்ல மெல்ல திருநெல்வேலியை நோக்கி நகர அவர் இங்கேயே காலூன்றி விட்டார். இவரது தந்தையின் தலைமுறை வரை விவசாயம்தான். விவசாயத்திற்கு நன்செய் புன்செய் நிலங்கள் என அந்த கிராமம் வசதிப்படும். ஆனால் இவர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், துணிக்கடை, நகைக்கடை என ஆரம்பிக்க கிராமத்தை விட்டுவிட்டு நகரத்தின் பக்கம் குடியேறிவிட்டார். வருடம் ஒரு முறை குடும்பத்துடன் சென்று குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைத்துவிட்டு வருவர். போகும்போதெல்லாம் தங்கிக் கொள்ள இவர்களது தோட்டத்திலேயே பெரிய பண்ணை வீட்டை கட்டி வைத்திருந்தார் மார்த்தாண்டம். ஆதிசேஷனின் குடும்பமும் மார்த்தாண்டத்தின் குடும்பமும் 3 கார்களில் அணிவகுத்து அந்த கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சற்று கருக்கல் வேளையிலேயே கிளம்பியதால் காலை பூஜைக்கு அங்கு சென்று விட்டனர். வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருந்த ஆற்றோரத்தின் கரையில் பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எளிமையாக நிமிர்ந்திருந்தது அந்த கோவில். சிலுசிலுவென்று காற்று வந்து முகத்தில் மோத அந்த ஆற்று நீரின் சலசலப்போடு இருந்த அந்த சூழல் அனைவரையும் கவர்ந்தது. கல்கூட்டி விறகடுப்பில் பொங்கல் வைத்து அதை படையலிட்டு கருணை சிரிப்பாய் அருள்பாலித்துக் கொண்டிருந்த அந்த அம்மனை வழிபட்ட போது உண்மையிலேயுமே மனதில் அவ்வளவு இதம். காலை உணவை சமைத்து எடுத்து வந்திருந்தனர். பூஜையெல்லாம் முடிந்த பிறகு ஆற்றின் கரையோரம் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது லக்ஷ்மணன் கூறினான். உங்க கிராமம் ரொம்பவும் அழகா இருக்குது சம்மந்தி. இன்னும் தோப்பு பக்கம் எல்லாம் வந்து பாருங்க. இங்கிருந்து போக மனசே வராது. அதனாலதான் வருஷத்துல ஒரு 10 நாள் இங்கே வந்து தங்கிடுறது. உண்மைதான், கிராமத்தோட இசைஞ்சு வாழ்ந்த பிறகு நகரத்துல வந்திருக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். வாழை இலையில் கட்டி வைத்திருந்த புளி சாதத்தையும் பருப்பு துவையலையும் ருசி பார்த்தபடி கூறினான் ஆதிசேஷன். சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் அங்குதான் அமர்ந்திருந்தனர். தொழில்ல முன்னேறணும்னு அங்கே திருநெல்வேலி பக்கம் வந்தேன். மத்தபடி என்னுடைய கடைசி காலத்துல இங்கே வந்து செட்டில் ஆகிடலாம்னு தான் இருக்கிறேன். கவினுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. சந்திரிகாவுக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து முடிச்சிட்டா என் கடமை முடிஞ்சிடும். தொழிலை எல்லாம் பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நானும் என் மனைவியும் இங்கே வந்துடுவோம். கூறியவரின் குரலில் மகளை குறித்த ஏக்கம் இருந்தது. அதை ஆதிசேஷன் உணர்ந்து கொண்டான். இதுதான் சரியான சமயம் என்று எண்ணியவன் சந்திரிகாவின் திருமண பேச்சை ஆரம்பித்தான். வரன் பார்க்க ஆரம்பிக்கலாமே சம்மந்தி, உங்க பொண்ணுக்கும் வயசாகிடுச்சு இல்லையா? இதற்கு பதில் ஆதங்கத்துடன் காந்திமதியிடமிருந்து வந்தது. பார்க்காமலா இருப்போம், அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. கல்யாணம்ங்கிற பேச்சை எடுத்தாலே வீட்டுல சண்டைதான். 26 வயசாச்சு. இவ வயசுல எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களை பெற்றிருக்கும். இவ ஒருத்திதான் இப்படி பிடிவாதமா நின்னு எங்களை வதச்சிட்டு இருக்கிறான். ஆதங்கத்துடன் பேசியவரின் கரத்தை ஆறுதலாய் தட்டி கொடுத்தாள் மீரா. அம்மா, சந்திரிகா மட்டும் கோபத்துடன் இடையிட்டாள். இப்ப எதுக்குடி என்னை அடக்குற? புலம்பு கூட என் ஆதங்கத்தை தீர்த்திக்க கூடாதா? அவர் எரிந்து விழ அவள் அமைதியாய் முகம் திருப்பிக் கொண்டு அமர்ந்து விட்டாள். திருமணம் வேண்டாம் என்கிறாளாம். நரசிம்மனின் பார்வை சந்திரிகாவின் மேல் படிந்தது. மனம் நிறைய அவன் இருக்கும் போது அவளால் எப்படி திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள முடியும்? அவனுக்கு அது புரிந்தது. கேட்டால் உன்மேல் காதல் இல்லை என்று அடித்து சத்தியம் செய்வாள் ராட்சசி. அவன் பல்லை கடித்து கொண்டான். இந்த காலத்து பசங்களை என்னன்னு சொல்ல? எங்க வீட்டிலேயும் இதே கூத்துதான். கல்யாணமே வேண்டாம்னு ஒத்தை கால்ல நிற்கிறான். அதையும் மீறி அந்த பேச்சை எடுத்தா ஒரே சண்டைதான். இப்படியே தொழில் லட்சியம்னு எவ்வளவு காலம்தான் ஓடுவாங்க? எங்கே ஓடினாலும் சாஞ்சு இளைப்பாற ஒரு இடம் வேண்டாமா?
அதெல்லாம் இவங்களுக்கு புரியறதில்ல. மீராவும் தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள். அம்மா, ஜாலியா வெளியில வந்திருக்கிறோம். இப்ப கூட இந்த பேச்சை எடுத்து என் மூடை ஸ்பாயில் பண்ணணுமா? விடுங்களேன். இலகுவாக கூறினாலும் நரசிம்மனின் குரலில் கண்டிப்பு இருந்தது. ஒரு பெருமூச்சுடன் மீரா அமைதியாகிவிட ஆதிசேஷன் மட்டும் இருவரையும் கவனித்தான். ஒரு பொண்ணு உங்க பையனை வேண்டாம்னு சொல்லிட்டா. இன்னைக்கில்ல, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச வேகத்திலேயே உங்க பையனுடைய காதல் முடிஞ்சு போச்சு. மகன் அன்று கூறிய வார்த்தைகள் திரும்ப திரும்ப மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அனைத்தையும் இணைத்து பார்த்தவனுக்கு அந்த பெண் சந்திரிகாவாகத்தான் இருக்கும் என்ற உறுதி இருந்தது. இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய இது வேறு எதுவும் இல்லையே, மகனது வாழ்க்கை ஆயிற்றே. எனவே அவன் வாயிலிருந்தே வரட்டும் என்று அமைதி காத்தான். அதன் பிறகு பெரியவர்கள் அரட்டையில் மூழ்கிவிட சந்திரிகா மட்டும் எழுந்து ஆற்றோரம் சென்று நின்றாள். பார்த்து கொண்டிருந்த நரசிம்மன் எழுந்து செல்வதற்குள் பரதன் அவளிடம் சென்று விட்டான். ஹாய், என்ன தனியா வந்துட்டீங்க? இரு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி அவளை நோக்கிய பரதனின் பார்வை காதலுடன் பெண்ணவளை வருடிச் சென்றது. ஆம், காதல்தான். அவன் மனதில் அவள் நுழைந்து விட்டாள் என்பதை அவன் கண்டு கொண்டிருந்தான். சும்மாதான், அங்கே பெரியவங்க பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் இருந்தா மேரேஜ் அது இதுன்னு புலம்புவாங்க. நமக்கும் கஷ்டமா இருக்கும். அதுதான் இயற்கையை ரசிக்கலாமேன்னு வந்துட்டேன். அவள் இதமாய் முறுவலித்தாள். ஏன் மேரேஜ்க்கு இவ்வளவு பெரிய நோ? சாரி, பர்சனல்ல தலையிடுறேன்னு நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் கேட்டேன். அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாய் நின்ற விதமே அவள் கூற விரும்பவில்லை என்பதை பறைசாற்ற, ஓகே, லீவ் இட். அவன் அந்த பேச்சை விட்டுவிட்டான். புரிந்து கொண்டு அதை தோண்டி துருவாமல் அவன் கடந்து சென்ற விதம் அவளுக்கு இதத்தை தந்தது. உங்க கிராமம் உண்மையிலுமே அழகுதான். வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில செம மைண்ட் ரிலாக்ஸேஷன். உண்மைதான், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் நம்ம பண்ணை வீட்டுக்கு வந்து பாருங்க, கிளம்ப மனசே வராது. சுத்தி இருக்கிற தென்னந்தோப்புக்கு நடுவுல பழமை மாறாமல் கட்டப்பட்ட வீடு, அவ்வளவு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அங்கேதானே போறோம். 2 நாள் தங்கிட்டு போகலாம்னு எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க. இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை எரிச்சலுடன் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஒருவன். இவளுக்கு இவன்கிட்ட என்ன பேச்சு? எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவன் ஏதோ கூற இவள் மலர்ந்து சிரித்தாள். நம்ம கிட்ட எப்ப பாரு எரிஞ்சு விழறது இல்லையா? இது வேண்டாம் சிம்மன்னு மூக்கை உறிஞ்ச வேண்டியது. இவன் கிட்ட மட்டும் இப்படி சிரிக்கிறா. மவளே, இன்னைக்கு இருக்குதுடி உனக்கு. அவன் கருவிக்கொண்டு கோபத்துடன் ஒவ்வொரு கற்களாய் எடுத்து ஆற்று நீரில் எரிந்து கொண்டிருந்தான். சரி, கிளம்பலாமா? பண்ணை வீட்டுக்கு போகலாம். அதுதான் 2 நாள் தங்கலாம்னு முடிவாகிடுச்சே. மார்த்தாண்டம் கூற அனைவரும் எழுந்தனர். ஏற்கனவே எதற்கும் இருக்கட்டும் என்று துணிமணிகளை எடுத்து வந்திருந்ததனால் அதை பற்றிய கவலை இல்லை. சந்திரிகா, கிளம்பலாம். அவளது அன்னை அங்கிருந்து அழைக்க இவள் பதில் பேசுவதற்குள் பரதன் முந்திக்கொண்டு பேசி வைத்தான். அவங்களை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆண்டி, நீங்க போங்க. இவன் இங்கிருந்தே கத்த சட்டென்று ஆதிசேஷனின் பார்வை மகனின் மேல்தான் படிந்தது. இவன் நினைத்ததைப் போல முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க நின்றிருந்தான். ஆதிசேஷன் சிரித்து கொண்டான். அப்படியே அவனை பார்ப்பதைப் போல இருந்தது. இவனும் இப்படித்தான். மீரா யாரிடமாவது பேசினால் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு முறைப்பான். சிரிப்பு வந்த அதே சமயம் பரதரை நினைத்து கவலையும் எழுந்தது. அண்ணன் தம்பி இருவரின் பார்வையும் ஒரே பெண்ணின் மீது விழுவது சரியான விஷயம் அல்லவே. பாசத்துடன் ஒருவர் மேல் மற்றொருவர் உயிரையே வைத்திருக்கும் நிலைமையில் அவர்களது உறவை இது பலமாய் பாதித்துவிடும். சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும் எண்ணிக்கொண்டு கிளம்பினான் ஆதிசேஷன். பெரியவர்கள் நால்வரும் ஒரு காரில் வந்திருக்க நரசிம்மனும் பரதனும் ஒரு காரில் வந்திருந்தனர். எனவே அனைவரும் கிளம்பிவிட நரசிம்மன் மட்டும் அங்கு தேங்கினான். பரதா, கிளம்பலாம், போய் காரை எடு. அவர்கள் அருகே விரைந்தவன் கடின குரலில் உரைக்க, வரும்போது நீங்க தானே அண்ணா டிரைவ் பண்ணினீங்க, நீங்களே போய் காரை எடுங்க. அவனோ சட்டமாய் கூறிவிட்டு சந்திரிகாவிடம் பேச்சை தொடர்ந்தான். பல்லை கடித்து கொண்டு முறைத்த பார்வை பெண்ணவளை எரித்தது. அவன் நிலை அவளுக்கு புரிந்தது. ஐயோ, இவன் வேற முறைக்கிறானே. இனி இங்க இருக்கிற 2 நாளும் முகத்துல முல்லை கட்டிட்டல்ல திரிவான். இவன் வேற என் நிலைமை புரியாம வளைச்சு வளைச்சு பேசிட்டு இருக்கிறான். சங்கடத்துடன் நெளிந்தவள் பரதனின் பேச்சிற்கு ஏதோ தலையாட்டி வைத்தாள். பரதா, போய் காரை எடு. எனக்கு தலை வலிக்குது, என்னால டிரைவ் பண்ண முடியாது. அவன் அழுத்தி கூற, ஓகே சந்திரிகா, 2 நாள் இங்கேதானே இருக்க போறோம், பேசலாம் என்றபடி அவன் காரை கிளப்ப சென்று விட்டான். என்னடி பேச போறீங்க? அவன் என்னவோ சொல்லிட்டு போறான். அவள் நினைத்தபடியே சீறினான் அவன். அதை நீங்க உங்க தம்பிக்கிட்ட தானே கேட்கணும். அவர் என்ன பேச வரப்போறாருன்னு அவருக்குத்தானே தெரியும். சற்று கடுப்புடன் கூறிவிட்டு அவள் அகலப் போக இவன் எட்டி கரத்தை பற்றினான். இனி கையை முறுக்கி உடைச்சிடுங்க, அதுதான் உங்களுக்கு கைவந்த கலையாச்சே. அவள் கூறியதில் அவன் பட்டென்று கரத்தை விட்டுவிட்டான். என்கிட்ட மட்டும் இப்படி எரிஞ்செறிஞ்சு விழு, இதுவே அவன்கிட்ட பல்லை காண்பி. இந்த பேச்சு ஏனோ அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இவளோ இவனை காதலித்துக் கொண்டிருக்கிறாள். இவன் என்னடாவென்றால் போயும் போயும் அவனது தம்பியுடன் பொறாமை கொண்டு இவளிடம் எகிறுகிறான். அவர் உங்க தம்பி சிம்மன், ஞாபகம் இருக்கட்டும். பேச வரும்போது முகத்தை திருப்பிக்கிட்டு என்னால வர முடியாது, புரிஞ்சுக்கோங்க.
அவள் கூறியதில் ஏனோ எதிர்வார்த்தை வாயாடாமல் அமைதியாய் நின்றான் சிம்மன். அண்ணா போகலாம். பரதன் கரையிலிருந்து கத்த இருவரும் காரை நோக்கி நடந்தனர். முன்பக்கம் நரசிம்மன் ஏறி அமர இவள் பின்னாடி ஏறிக்கொண்டாள். இவர்களுக்கு முன்பாகவே பண்ணை வீட்டிற்கு அனைவரும் வந்திருந்தனர். தென்னந்தோப்புகளுக்கு நடுவே கம்பீரமாய் பழமை மாறாமல் நிமிர்ந்திருந்தது அந்த பண்ணை வீடு. வாவ், உண்மையாலுமே நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்குது சந்திரிகா, காரை விட்டு இறங்கிய பரதன் கூறினான். உண்மையிலுமே மிக ரம்மியமான இடம்தான் அது. குயில்களின் இன்னிசை கச்சேரியுடன் எங்கோ ஓடிக்கொண்டிருந்த ஆற்று நீரின் சலசலப்பும் சேர்ந்து கொள்ள மனம் மிக லேசானதைப் போல ஒரு உணர்வு. நடுவில் முற்றம் வைத்து கட்டப்பட்டிருந்த வீடு அது. அனைவரும் ஆளுக்கொரு அறையில் சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்து வந்த பிறகு வெளியே கயிற்றுக்கட்டலில் அரட்டை ஆரம்பித்தது. அந்த வீட்டையும் தோட்டத்தையும் பராமரிக்கவென்று அங்கேயே இருந்த கணவன் மனைவி மற்ற வேலைகளை கவனித்துக் கொண்டனர். தென்னை மரத்திற்கு அடி வரிசையாக கயிற்றுக்கட்டில்களை கொண்டு வந்து போட அனைவரும் அதில் குழுமி விட்டனர். காலையிலிருந்து பொங்கல் அது இது என்று சாப்பிட்டதினால் யாருக்குமே மதிய உணவு தேவைப்படவில்லை. அந்த ஆள் இளநீர் இறக்கி கொடுக்க பேச்சில் மூழ்கியபடி அனைவரும் இளநீரை ருசித்துக் கொண்டிருந்த தருணம் அது. தொடரும்.